ஹே காய்ஸ், வெல்கம் டு வெயின்பல் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் மிட்லைன் டயஸ்டிமா. வாங்க சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். மேல் பல்லுக்கோ இல்லை கீழ் பல்லுக்கோ ரெண்டு பல்லுக்கும் நடுவில் மிட் லைனில் கேப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தாங்க மிட்லைன் டயஸ்டிமா. இப்போது கேப் சின்னதாக இருக்குது அப்படின்னா பல்லு கலர்லேயே அடைக்கிற மெட்டீரியல் வச்சு நாம் அதை சரி பண்ணிக்கலாம். அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பல்லுலேயும் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ரெண்டு பக்கத்தில் இருக்க ரெண்டு பல்லையும் மேலே மட்டும் தேய்ச்சிட்டு வெனீர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை வச்சு நம்ம ஃபில் பண்ணிடலாம். அப்படியும் இல்லை, கேப் ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு டைம் கொஞ்சம் நிறையவே இருக்குது அப்படின்னா கிளிப்பு போட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு கிளிப்பெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை, எனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம், அதுக்குள்ளே சரி பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டு பல்லோட சைஸை குறைச்சிட்டு 3 பல்லாக செஞ்சு கேப் மாதிரி மிட்லைன் டயஸ்டிமாவோட காசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹெரிடிட்ரி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மேல் உதடு ரெண்டு பற்களோட அட்டாச் ஆகிற பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வரலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சதையை கிழிச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் கிளிப்பெல்லாம் போட்டு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி எல்லாமே அந்த கேப் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆனாலும் திரும்பியும் அது ரிலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. ரிலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மறக்காமல் பெர்மனண்ட் ரீட்டைனரை போட்டுக்கோங்க. என்னங்க இந்த வீடியோ டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்போ மீண்டும் ஒரு நல்ல டிப்ஸோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.